உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவனின் உடல் தண்டவாளத்தில் காயங்களுடன் 2 துண்டுகளாக மீட்கப்பட்ட நிலையில் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அரசு மருத்துவமனை பிணவரையில் அடையாளம் தெரியாத உடல் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். விவரங்களை உடைய செய்தியாளர் எட்வர்ட் வழங்க நாம் கேட்கலாம். எட்வர்ட், என்ன நடந்தது? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல் நிலையத்திற்குட்பட்ட கும்கம்பேடு பகுதியை சேர்ந்தவர் சேவகர் ரேணுகா தம்பதியினர். இவர்களது 18 வயதான மகன் விஜயகுமார் அவரில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். இவர் கடந்த 25ஆம் தேதி திருநின்றவூர் அருகே நண்பர்களை சந்திப்பதாக தந்தையிடம் செல்போனில் கூறிவிட்டு சென்றுள்ளார். அதன் பின்னர் இரவு நேரமாகியும் வீட்டில் திரும்பாததால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் பெற்றுக்கொண்ட வெங்கல் காவல்துறையினர் அது குறித்து மாணவன் காணவில்லை என மற்றும் வழக்கு பதிவு செய்து அலட்சியமாக விட்டுவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மகனை காணாததால் பெற்றோர்கள் மிகுந்த கலக்கத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஆட்கொணர்வு மனு ஒன்றை அவர் குடும்பத்தினர் சார்பாக தாக்கல் செய்துள்ளனர். இது குறித்த சம்மன் திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து காவலர்கள் சுதாரித்துக் கொண்டு இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையில் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை பிணவரையில் 2 துண்டுகளாக ஒரு வாலிபரின் உடல் இருப்பதாகவும் இதை குறித்து பெற்றோர்கள் அந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவித்து இது தங்களுடைய மகனா என அடையாளம் காணும்படி கூறியுள்ளனர். இதனை அடுத்து பெற்றோர்கள் அங்கு சென்று அடையாளங்களை பார்த்து தங்களது மகன்தான் என உறுதி செய்ததை அடுத்து இந்த விசாரணை துவங்கியுள்ளது. இதனிடையே கடந்த 25ஆம் தேதி திருநின்றவூருக்கு நண்பர்களை பார்க்க சென்ற விஜயகுமார் மர்மமான முறையில் ரயில்வே தண்டவாளத்தில் 2 துண்டுகளாக தெரிந்துள்ளார். இந்த உடலை மீட்ட ரயில்வே போலீசார் இதனை பிணவரையில் போட்டுவிட்டு அப்படியே அலட்சியமாக அது குறித்து மேல் விசாரணை எதுவும் விசாரிக்காமல் அதை அப்படியே அலட்சியமாக விட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்று இது குறித்து அறிந்த பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் திருநின்றவூர் ரயில்வே நிலையத்திற்கு வந்து விஜயகுமாரின் காலில் அணிந்த செருப்பு, அவர் பயன்படுத்திய செல்போன், காயங்கள் உள்ளிட்டவர்களை கண்டு கலங்கி சென்றனர். இதனை அடுத்து தற்போது இந்த உடல்களை மீட்ட அந்த பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை வைக்கப்பட்டு இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடலில் மர்மமான காயங்கள் இருப்பதாகவும் கழுத்து பகுதியில் காயங்கள் இருப்பதால் இது கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் இது குறித்து ரயில்வே போலீசார் உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதன்படி உரிய நடவடிக்கை எடுத்து உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சார்பாக கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.